ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடி ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸும் செமையாக இருந்தான். ஆனால் அவங்களோட பாஸ்க்கு இவங்களை பிடிக்கவே செய்யாதான், எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த லேடி பரவாயில்லன்னு அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்களாம், நீ ஏன் இந்த பாஸை இப்படி அனுசரிச்சுக்கிட்டே இருக்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த லேடி சொன்னாங்களாம், விடு, அட்லீஸ்ட் வேலையாவது இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் உண்மையான பிரச்சனை. நிறைய லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன். ஏன் என்னதான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் விமன் இருந்துகிட்டே இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம் வாங்க. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது, அது ஒரு பேசிக் நீட். அதை கூட சில விமன் எப்பவுமே விட்டு கொடுத்துட்டே இருக்காங்களே, ஏன்? லக்ஷ்மின்னு ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களாம். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை மதிக்கிறதே கிடையாது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று யோசிச்சாங்களாம், நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் இதில் இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க மனசு அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதை விட்டுட்டு வெளியே போனால் நான் எப்படி வாழுவேன், இந்த உலகம் என்னை என்ன சொல்லும், நான் எப்படி குழந்தைங்களை வளர்ப்பேன், நான் எப்படி சோறு திம்பேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சான். ஸோ நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்ரெஸ்பெக்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் லவ்னாலேயோ கல்யாணம் முடிஞ்சுட்டே அப்படிங்கிறதுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ கிடையாது. ஃபியர் ஆஃப் லூசிங். இதை விட்டுட்டு வெளியே போனால் நான் என்ன பண்ணுவேங்கிற ஒரு பயம்தான். இதுக்கு பேர் சைக்காலஜியில் லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கு 2 ஆப்ஷன் கொடுங்க. ஒன்று டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ணி இருக்கிறது, இன்னொன்று இதை விட்டுட்டு வெளியே போகிறது. உங்கள் மனசு எதை தரமா சூஸ் பண்ணும்? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க தான் சூஸ் பண்ணும். ஏன் தெரியுமா? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது எந்த வகையான பெயின் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே. இதை விட்டுட்டு நான் வெளியே போனேன்னா ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு ஒரு அன்னோன் பெயின் இருக்கே, அதுதான் எனக்கு ரொம்ப பயமுறுத்தும். அந்த அன்னோன் பெயினுக்கு இந்த நோன் பெயின் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு அங்கேயே உட்காந்துருவாங்க. நிறைய பேர் இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு காரணம் லவ் பண்ணப்படுறோங்கிறதுக்காகலாம் கிடையாது. நாம இதை விட்டுட்டு வெளியே போனா இருக்கிறதும் இல்லாம போயிருமேங்கிற ஒரு பயம்தான். இப்போ நாம ஒரு சேர்ல உட்காந்துருக்கோம், அந்த சேர் உடஞ்சிருக்கு, அப்போ அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒவ்வொரு குத்திக்கிட்டே இருக்கும். ஆனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டே சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? எந்திரிச்சு போயிட்டா இந்த உடஞ்ச சேர் கூட நமக்கு கிடைக்காம போயிருமே, நின்றுட்டே இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் உங்க மைண்டுக்குமே. நித்யாங்கிறவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. நித்யா ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு, எல்லாரையும் நல்லா மதிச்சு பேசக்கூடிய ஒரு பர்சன். ஆனா அவங்கள யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் முக்கியமா, இவங்க என்ன சொன்னாலும் அதை ஒப்பீனியன்ஸை காதில் வாங்குறது இல்லை, ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு நாள் கேட்டாங்களாம், நீ ஏன் இதை ஏற்றுக்கிட்டே இருக்க, இதை நீ சொல்லலாம்ல வேண்டான்னு. அப்போது நித்யா சொன்னாங்களாம், என்னடி பேசுகிற, நான் வேலைக்கு போகலைல்ல, ஐ டிசர்வ் திஸ் லைஃப் ஸ்டைல், இப்படி தானே பண்ண முடியும், நம்ம கையில் காசு இல்லை, அப்போ அப்படி தானே பண்ணுவாங்க, அது எதுக்கு, அதெல்லாம் தப்பாயிடுமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருத்தர் நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு, அதை விட நான் அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லுக்கு டிசர்விங் தான் நினைக்கிறது அதை விட தப்பு. சைக்காலஜியில் இதுக்கு பேர் லோ செல்ஃப் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதே லெவலில் தான் அடுத்தவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் விடுவீங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சைல்ட்ஹுட் கண்டிஷனிங். நீங்கள் வளரும் போதே உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, நீ ஏதாவது பண்ணா நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ பண்ணாலே தப்பாயிடும், உனக்கு அவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிஞ்சுக்கிட்டே வரும். தானாகவே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க, ஆமாம் எனக்கு எதுவுமே வராது, ஐ டிசர்வ் ஒன்லி திஸ், எனக்கு வேற என்ன தெரியும், நான் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா ஐயோ அப்பா அம்மாவை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே உங்கள் மைண்டு கண்டிஷன் ஆகிட்டே வரும். 2வது, இன்டர்னல் வாய்ஸ். நீங்கள் நினைப்பீங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற அந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ்னால தான் நம்ம அப்படி இருக்கோன்னு. இல்லை, உள்ள இன்டர்னலி ஒரு வாய்ஸ் இருக்கும், இல்லை நீ இப்படி தான் இருந்தாகணும், இதுவே உனக்கு பெரிய விஷயம், இதுக்கே நீ லக்கி தெரியுமா அப்படின்னு உள்ள ஒரு வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கும். அதனாலையும் 3வது, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் சைக்கிள். அதாவது நான் என்ன குறைச்சி மதிப்பிட்டு இருக்கேன், அதனால பவுண்டரி செட் பண்ண மாட்டேன், அதனால எல்லாரும் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதனால நான் என் பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால மறுபடியும் பவுண்டரி செட் பண்ண மாட்டேன், மறுபடியும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சைக்கிள். இதுக்குள்ள நம்ம சுழண்டுகிட்டே இருக்குமே தவிர இதுல இருந்து நமக்கு வெளியே வர தெரியாது.
ஒரு உடஞ்சு போன கண்ணாடியில உங்க முகத்தை நீங்க பாக்குறீங்கன்னா அது எப்படி தெரியும்? அப்படி உடஞ்சு தெரியும், டிஸ்டார்டடா தெரியும் இல்லையா? அதுக்காக நான் தான் அசிங்கம், நான் நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த கண்ணாடியை மாத்தினா என் வாழ்க்கை அழகாயிரும், நான் அழகா தெரிவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். உங்க வேல்யூவை வச்சு பீப்புள் யாரும் உங்களை ட்ரீட் பண்றதே கிடையாது. நீங்க உங்க வேல்யூ என்ன நம்பிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பீப்புள் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. யூ ஆர் நாட் டாலரேட்டிங் டிஸ்ரெஸ்பெக்ட், யூ ஆர் அக்ரீயிங் டிஸ்ரெஸ்பெக்ட். ரேவதின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அங்கேயும் ஒரே சண்டை தான், டிஸ்ரெஸ்பெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பையன் சண்டை போட்டு அந்த மேன் வீட்டோட வெளியே போனா கூட திரும்ப இவங்களே ரேவதியே போய் சேர்ந்துப்பாங்க, சாரி கேட்கறதுன்னு பின்னாடியே போறது. ஒரு நாள் ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு. ரேவதி இதோட முடிஞ்சிடுச்சுப்பா, இதுக்கு மேல எனக்கு செட்டே ஆக மாட்டான், இதை விட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அந்த மேனும் கோவத்துல கிளம்பி வெளியே போயிட்டா. அப்படி 5வது நிமிஷத்துல ரேவதியே போனை எடுத்து, என்னப்பா எங்க இருக்க, எப்ப வருவ அப்படின்னு போன் எடுத்து கேட்டாங்களாம். அவங்க அந்த பையனை மிஸ் பண்ணல, அந்த ஃபீலிங்ஸை தான் மிஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் இமோஷனல் டிபெண்டன்சி. எக்ஸாக்டா இமோஷனல் டிபெண்டன்சினா என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஓகேயா இருக்கணும்னா நீ முதல்ல என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இமோஷனல் டிபெண்டன்சி. அடுத்தவங்களை நம்பி தான் நான் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அடிக்ஷன். அதாவது இவன் என்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், அவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டா நான் உடஞ்சு போயிடுவேன். ஸோ அவன் என்ன பண்றான் அதை வச்சுதான் நான் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். 2வது பாயிண்ட், டோபமைன் சைக்கிள். நம்ம வீட்டில் நம்ம இருப்போம், திடீர்னு நல்ல மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா நமக்கு ஒரு நல்ல பென் வாங்கி கொடுத்து, நீ நல்ல மார்க் வாங்கிட்ட அதுக்கு ரிவார்டு அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. நமக்கு எதிர்பாராம ஒரு கிஃப்ட் கிடைச்ச உடனே நமக்கு அந்த ரிவார்டு பயங்கர ஹாப்பியா இருக்கும். அதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் நம்ம திரும்ப நல்லா படிப்போம், ஹோப்பிங் தட் இந்த வாட்டி நான் நல்லா மார்க் வாங்கிட்டா எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லலை, கொடுத்துட்டால். ஏன்னா அந்த பழைய கிஃப்ட் எனக்கு டோபமைன் கொடுத்துச்சு, ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, அதனால தான். அதே மாதிரி நாம ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டிஸ்ரெஸ்பெக்ட் நம்மளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆள் நம்மளை பேப்பர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தட் இஸ் த ரிவார்ட். அந்த ரிவார்டுக்காக இவங்க திரும்ப சரி நம்ம அனுசரிச்சு போவோம், so that he gives me the reward, நம்ம அனுசரிச்சு போவோம் so that he gives me the reward அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே அவங்க திரும்ப இறங்கி போய்கிட்டே இருப்பாங்க. 3வது, ஐடென்டிட்டி மர்ஜ். நான் யார் அப்படிங்கிறதுல நான் யார் அப்படிங்கிறதானே இருக்கணும். ஆனா இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் டாலரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு அவனோட ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அவன் எப்படி ரியாக்ட் பண்றானோ, அவன் எப்படி என்னை ட்ரீட் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி தான் என் ஐடென்டிட்டி அப்படின்னு அந்த அடையாளமே மர்ஜ் ஆகி போயிருக்கும். 4வது, ஃபியர் ஆஃப் எம்டினஸ். ஒரு ஆள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா நமக்கு மைண்ட் ஒரு வாய்ட் இருக்கும், ஒரு எம்டினஸ் இருக்கும். ஐயோ இந்த ஆள் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெயினை ஹேண்டில் பண்ண முடியாம, இல்லை பேசாம நம்ம திரும்பவே போயிடலாம், இல்லாட்டி இந்த வாய்ட் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஃபியர் ஆஃப் எம்டினஸே இவங்களை திரும்ப கொண்டு போய் சேர்க்க விட்டுரும். மொத்தத்துல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அந்த ஆள் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி. நான் சர்வை பண்ணணும்னா நான் என் மூக்கால பிரீத் பண்ணணும், அப்பதான் நான் சர்வை பண்ண முடியும். அவங்க என் ஹஸ்பண்ட், என் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இன்னொருத்தர் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க். அந்த ஆக்சிஜன் மாஸ்கை வச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சா இட் இஸ் அ டேஞ்சரஸ் ஜோன். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. டிபெண்டா அப்படி இருக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு இல்லை, அதுவும் ஒரு வகையான லவ் தான். ஆனா எப்போ அதுல நீங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதோ அப்போ அந்த டிபெண்டன்சி தப்பு தான். நீங்க எப்போ ஒரு ஆள் எனக்கு பயங்கரமா தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே கமான் நீ என்னை எவ்வளவு நாள் ஹர்ட் பண்ணு அப்படிங்கிற ஸ்பேஸையும் நம்ம கொடுத்துட்டதா அர்த்தம். லவ் எப்பவுமே நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஆனா டிபெண்டன்சி அந்த ஸ்ட்ரென்த்தை நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும். ஹெல்தியான ஒரு லவ் அப்படின்னா ஐ சூஸ் யூ அப்படின்னு அர்த்தம். ஒரு டிபெண்டன்சியான லவ் அப்படின்னா என் சர்வைவலுக்கு நீ தேவைன்னு அர்த்தம். இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிலைமை. காயத்ரின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் புதுசு. ஸ்டார்டிங்ல அவன் இவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசும்போது இவங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆச்சு, கண்ணுல இருந்து புல தண்ணி வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் சாரி கேட்டான், இவங்க ஓகேன்னு விட்டுட்டாங்க. 2வது வாட்டி மறுபடியும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான், இவங்க ஓகே பரவாயில்லன்னு ரியாக்ட் பண்ணல,
ஃபர்கிவ் பண்றாங்க. தேர்ட் டைம் ரோட்டை வச்சே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான், இப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே ஓகேன்ட்டாங்க. பாத்தீங்களா, அவன் மாறல, இவங்க தான் மாறிட்டாங்க. கேட்டா ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில. ஃபர்ஸ்ட் டைம் வந்தா அது பெயின், செகண்ட் டைம் வந்தா அது பேட்டர்ன், தேர்ட் டைம் வந்தா அது நார்மல். சைக்காலஜில இதுக்கு பேரு டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமோஷனல் நம்பிங். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், போக போக அதுவே பழகிடும், இமோஷன்ஸ் அப்படியே நம்பாயிடும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஷிஃப்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அதனால தான் எனக்கு ஹர்ட் ஆகுது, நான் அழுகுறேன். ரெண்டாவது வாட்டி அதே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது என் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டே இல்லாமல் நான் இப்படி தான் அப்படின்னு நமக்கே அது நார்மல் ஆகிடும். மூணாவது காக்னிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் அதை தப்புன்னு சொல்ல தான் செய்யும். அதுக்கப்புறம் சேச்சே நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம், சேச்சே அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான் அப்படின்னு நாமளே அதுக்கு ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருந்துக்கிறது. நாலாவது ஆஸ் யூஷுவல் சர்வைவல் மோட். இதை விட்டுட்டு வெளியே போனா என்ன பண்ணணும்னு தெரியாதே, அதுக்கு பேசாம இங்கேயே நம்ம டிஸ்ரெஸ்பெக்டை பார்த்துக்கிட்டே இருந்துக்கலாம். ஒரு ஏசி ரூம்ல இருக்கும் போது ஏசி ஒழுங்கா வேலை செய்யலைன்னா முதல்ல வேக்கும், ஐயோ அசௌகரியமா இருக்கும். நேரம் ஆக ஆக அதுவே பழகிடும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க மைண்டுமே. இதே டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படியே உங்களுக்கு பழகி போயிடும். ஆனா நீங்க அதுலயே பழகிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அது ஓகேன்னு அர்த்தம் கிடையாது. டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சடனா ஒரு நாள் அப்படியே பெருசா வளர்ந்து நிற்காது, அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஸோ சின்ன சின்னதா வளரும் போதே அதை நம்ம நிப்பாட்டணும். நிறைய பேர் ஐ எம் சோ ஸ்ட்ராங், நான் பயங்கர ஸ்ட்ராங், இவங்க என்ன பேசினாலும் நான் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் பிகமிங் ஸ்ட்ராங்கர் இல்லை, அந்த பெயினுக்கு நான் பழகி நான் நம்ப ஆயிட்டேன்னு அர்த்தம். இதுல என்னன்னா, ஒரு நாள் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே உங்களுக்கு மறந்து போயிடும். மீனா ஆஃபீஸ்ல இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். ஆனால் ஒரு கொலீக் அவங்கள கண்டினியூஸாக அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனாவும் சரி சரி சரின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நம்ம 1000 ரீசன்ஸ் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி. இந்த ரீசன் என்ன தெரியுமா? பிரச்சனை எதுவும் வேண்டாமே அப்படிங்கிறது தான். சில நேரம் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் பீஸ் கிடையாது, அதுக்கு பேர் சப்ரஸ்ட் வாய்ஸ். இதோட காரணங்கள் நம்பர் 1 ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். எங்கே நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னா, பாதி பேர்கிட்ட சொல்லி ஆஃபீஸில் இருக்கிற நிறைய பேர் நம்மளை குரூப்ல இருந்து ஒதுக்கிட்டாங்கன்னா அதுக்கு எதுக்கு, பேசாம நம்ம அமைதியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்பர் 2 நீட் டு பி லைக்கிங். நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா பீப்புள் ப்ளீஸிங். நான் அடுத்தவனை பீப்புள் ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா செல்ஃபாவே என்ன நான் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். 3வது சைல்ட்ஹுட் கண்டிஷனிங். வளரும் போதே குட் கேர்லா இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், எதிர்த்துலாம் பேசக்கூடாது, யாரையும் கேள்வி கேட்டக்கூடாது இப்படின்னு சொல்லியே வளர்த்ததுனாலையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நம்பர் 4 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீஸ். நிறைய பேர்ட்ட கேளுங்களேன், ஏன் நீ இதை அனுசரிச்சு போறேன்னு. அவங்க சொல்லுவாங்க, குடும்பத்துல நான் அமைதி நிலவக்காக தான் இந்த மாதிரி பண்றேன், நான் ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அமைதி நிலவ வைக்கிறதே இல்லைன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ரெஷர் குக்கர் பாருங்க, நீங்க அந்த ப்ரெஷரை அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது பெருசா பர்ஸ்ட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி வெளியே ப்ளீஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் தான் பர்ஸ்ட் ஆயிடுவீங்க. கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்றதுனால நீங்க யாரும் அமைதியை நிலைநாட்டல, உங்களை நீங்க உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்றும் அமைதியை நிலைய வைக்க அப்படியே ஒரு பெரிய நோபல் பிரைஸ் வாங்கின ஆள்லாம் கிடையாது, நீங்க உங்க நிம்மதியை தான் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சைலண்டா இருக்க என்ன நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு அடுத்தவங்களுக்கு இன்டைரக்டா ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட சைலன்ஸ் அடுத்தவங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது ஹர்ட்டிங். அப்ப என்ன சண்டை போட சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஹெல்தி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சண்டை போடுறதோ கத்துறதோ கிடையாது, ஹெல்தியா பவுண்டரி செட் பண்றது. அதை பண்ணாலே போதும். அணுங்கிறவங்க வளரும் போதே அவங்கள சொல்லி வளர்த்தது அமைதியாரு, ஓவரா பேசாத, நீ பொண்ணு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போனா யார்ட்டையும் ஆர்கியூ பண்ணாத, சண்டை போடாத, வீட்டுல அமைதியாரு, சொந்தக்காரங்க கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணாட்டி நம்ம குடும்ப மானத்தை நீ வாங்கிடுற. இந்த மாதிரி சொல்லி வளர்த்து அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்க. அங்கேயும் அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணப்படும் போது அவங்களுக்கு தோணுது, நம்ம இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு தோணுது. ஆனா கூட அவங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்கல, ஏன்னா அவங்கள கண்டிஷன் பண்ணப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லி? அட்ஜஸ்ட் பண்ணு, சிரி,
அமைதியை நிலைநாட்டுறது உன் கடமை அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டுருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க. சில பெண்கள்லாம் இந்த மாதிரி டாலரேட் பண்றது பேரு வீக்னஸ் கிடையாது. The way they are trained. சைக்காலஜில இதுக்கு பேரு சோஷியல் கண்டிஷனிங். இதோட ஃபர்ஸ்ட் ரீசன் ஜெண்டர் ரோல் ப்ரோக்ராமிங். ஆண்னா இப்படிதான் இருக்கணும், நீ உன்னோட கருத்துக்களை தெளிவா வெளியே சொல்லலாம் அப்படின்னு வளர்க்கறதும், பெண்ணா நீ சொல்லக்கூடாது, நீ அமைதியா இருக்கணும், வாயை மூடிதான் இருக்கணும், சத்தமா சிரிக்க கூடாது அப்படின்னு ஜெண்டர் வைஸா பிரிச்சு கண்டிஷன் பண்ணப்பட்டு வளர்க்கப்படுறதோட விளைவுதான் இது எல்லாமே. ரெண்டாவது, அப்ரூவல் பேஸ்ட் ஐடென்டிட்டி. ஒரு பொண்ணோட வேல்யூ எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஓ, அவ ரொம்ப நைஸான பொண்ணு, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, என்ன பேசினாலும் அவ அமைதியா இருப்பா, இதுதானே அந்த அப்ரூவல். ஸோ கேர்ள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இப்ப ரெஸ்பெக்ட் இல்லதான், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறேன் தான், ஆனா அப்ரூவல் கிடைக்குதே அப்படின்னு முடிவு பண்ணிடுது. மூணாவது, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஐயோ, நம்ம ஏதாவது பேச போய் நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளோட கேரக்டர் என்ன இப்படி இவ அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு பேசாம சைலண்டாவே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு டிஸ்ரெஸ்பெக்ட ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது. நாலாவது, இன்டர்னலைஸ்ட் பிலீஃப். இது நமக்குள்ளேயே எம்பட் ஆகி போய் இருக்கும். நான் இதை டாலரேட் பண்ணணும், நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு சொல்லி 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 கடைசியில அது அவங்களோட பிலீஃப் சிஸ்டமாவே மாறிடும். இந்த நம்ம ஊர்ல சில லேடிஸ்லாம் நம்மள சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஏன் இப்படி இருக்க, அந்த மாதிரிலாம் செய்யாத, குடும்பம்னா இப்படிதான், குடும்ப பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஏன்னா அது அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டே இருந்து அது அவங்க பிலீஃப் சிஸ்டமாவே மாறி போச்சு இல்லையா. அதை நமக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தப்புன்னு நாம சொன்னா கூட அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குருவிய நீங்க ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே இருக்கு, அதுக்கு பறக்கவே தெரியல. திடீர்னு ஒரு நாள் நீங்க அந்த கூண்டை திறந்து விடுங்க, அது பறக்காது. ஏன்னா அது பறக்கிறதா மறந்தே போயிடுச்சு. அது மாதிரிதான் நம்மளையும் பழகி வச்சிருப்பாங்க. அதுக்காக அது சரின்னு அர்த்தம் கிடையாது. உங்களை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக வளர்த்து வச்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்கிறதுக்காக நீங்க அப்படியே இருந்து சஃபர் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. எப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட டிஸ்ட்ராய் பண்ணுதோ அப்பவே அது சரியான முடிவு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கல்ச்சர் உங்களை கைட் பண்ணலாம், ஆனா அதே கல்ச்சர் எப்போ உங்களை சைலன்ஸ் பண்ணுதோ அப்போ அந்த கல்ச்சரையே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா. ஒரு நல்ல உமனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட் உமனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் நல்ல பெண் அப்படிங்கிறதுனால நான் சைலண்டா சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. காமா நம்ம பவுண்டரி செட் பண்ணா கூட ஹாப்பியாவே வாழ முடியும். தீபான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த மேன் கன்சிஸ்டன்டான ஒரு பிஹேவியர் கொடுக்கறதே இல்லை. சில நேரம் நல்லா பொண்டாட்டி கூட நல்லா இருக்கிறது, சில நேரம் மதிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறது இல்லை, அப்யூசிவ் வேர்ட்ஸ் சொல்றது, அந்த மாதிரி ரெண்டு பிஹேவியர் இருக்கு. அப்போ தீபா ஆனாலும் இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க தீபா கிட்ட, ஏன் தீபா நீ இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்துகிட்டே இருக்க அப்படின்னு. அப்ப தீபா சொன்னாங்களாம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் தெரியுமா, தீபா லவ் பண்றது த ரியல் பர்சன் இருக்குல்ல அவங்கள கிடையாது. தீபா மைண்ட்ல இமேஜினேஷன்ல அ குட் பர்சன் இருப்பாங்கல்ல, எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும்னு ஒரு வேர்ஷன் இருக்கும்ல, அந்த வேர்ஷனை அந்த இமேஜினேஷனை லவ் பண்ணிட்டு ஹீஸ் அ குட் பர்சன் நம்பிக்கிட்டே இருக்காங்க. சில லேடிஸ் இருக்கிறது இன்னைக்கு உண்டான வாழ்க்கைக்காக கிடையாது, ஃபியூச்சர்ல எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் ஹோப்புக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. சைக்காலஜில இதுக்கு பேரு ஹோப் பேஸ்ட் அட்டாச்மெண்ட். இதுக்கு ரீசன்ஸ் நம்பர் 1, பொட்டன்ஷியல் வர்சஸ் ரியாலிட்டி கன்ஃபியூஷன். அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஆள் இருக்குல்ல, ரியாலிட்டி, அந்த ஆளை தான் நம்ம விரும்பணும். நாளைக்கு அவன் மாறிடுவான், அவன் பெட்டர் பர்சன் ஆயிடுவான், நான் அவனை மாத்திருவேன் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் பர்சன் ஆகவே இல்லை ஆகிருவான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையே நம்பிக்கிட்டு இவங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களே அது தப்பு தானே அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. நம்பர் 2, இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஹீல் பண்ணுவாங்க, இப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க பேட் மொமெண்ட்டை அழுதுட்டு இருக்கும் போது மைண்ட் என்ன சொல்லும்னா, இருந்தாலும் அவன் இந்த டைம்ல உனக்கு பூ வாங்கி கொடுத்தான்ல, அந்த டைம் உன நல்லா பாத்துக்கிட்டான்ல அப்படின்னு அந்த குட் ரிவார்ட் சிஸ்டத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது, ஆமால ஏதோ கோவத்துல அடிச்சுட்டான், கோவத்துல அவன் வார்த்தையை விட்டுட்டான், அதுக்காக அதை நம்ம புடிச்சு தொங்கலாமா, சரி சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த ஆளை திரும்ப கேள்வி கேட்காம டிஸ்ரெஸ்பெக்ட அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேயே வாழ்றது. நம்பர் 3, இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப். நான் இவனை எவ்வளோ துரத்தி லவ் பண்ண தெரியுமா, எங்க அம்மா அப்பா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க தெரியுமா,
நான் எங்க அம்மா அப்பாவை எவ்வளவு எதிர்த்து நான் இவனை கல்யாணம் பண்ண தெரியுமா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்டிருக்கேன், குழந்தை பெற்றிருக்கேன், டைம் கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணியிருக்கேன் என் கல்யாணத்துக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்காக நம்ம அனுசரிச்சு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது தப்புன்னு சைக்காலஜில ஒரு வார்த்தை இருக்கு, சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன், ஆனா அது தப்புன்னு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியும் போது அதை விட்டு நான் குவிட் பண்ணி வெளியே வரணும். ஆனா வராம உள்ளேயே இருந்துகிட்டு இருப்பாங்க, அதுலயே சிங்க் ஆயிருவாங்க. அதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. 4வது ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட். நான் ஒரு நாள் அவனை மாத்திருவேன், என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் மாத்திருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் அந்த ஆள் கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இதுவும் ஒரு வகையான கண்ட்ரோல் தானே. ஏன்னா அந்த மனுஷனை அப்படியே தானே நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆனா நான் மாத்திருவேன்னு சொல்றது ஒரு வகையான கண்ட்ரோல், அதுவும் சரி கிடையாது. ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க, நீங்க பாக்குறீங்க, ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, அதை நம்பி படம் பார்க்க போறீங்க. ஆனா படம் போக போக உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, பயங்கர போரிங்கா இருக்கு. இப்போ படம் நல்லா இல்லைன்னு சொல்வீங்களா, இல்லைன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படம் சூப்பர்னு நீங்க சொல்வீங்களா? அதே மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப். நல்ல பையன், என்னை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு நம்பிதான் நான் வந்தேன். ஆனா போக போக தெரியுது இது ஒர்க் அவுட் ஆகல, நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறேன் அப்படின்னு தெரியும் போது இல்ல அவன் மாறிடுவான், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டே வாழ்றது சரியான்னு யோசிங்க. நம்பிக்கிட்டு வாழலாம், ஆனா குருட்டு நம்பிக்கையில வாழ்றதுங்கிறது சரி கிடையாது. நாம இப்ப இருக்கிற பர்சனை லவ் பண்ணி தான் நம்ம வாழணும், அதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அதை விட்டுட்டு நாளைக்கு அவன் மாறுவான்ல, அந்த ஒரு இமேஜினரி ஒரு ஃபிகருக்காக இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிறேன், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவன் மாறிடுவான் அப்படின்னு வாழ்றது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவன் மாறுவான்னு நான் நம்புறேன், ஓகே, ஆனா அதுக்கு நான் கொடுக்கும் விலை என்ன அப்படின்னா என்னோட அமைதி அப்படின்னு பெண்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸ்ருதி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நல்லா பூ வாங்கி கொடுக்குறது, நல்லா பாக்குறது, ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறது அப்படின்னு சூப்பரா வச்சிருப்பா. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஆப்போசிட், ஏன் திட்டானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஸ்ருதிக்கு கேள்வி வருது, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஒரு நாள் அப்படி இருக்கான், இதுல எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சோ இதுல என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன், ஸ்ருதியை ஹர்ட் பண்ற பர்சனே தான் ஹீல் பண்றதும். இதுக்கு பேர் தான் ட்ராமா பாண்டிங். இதோட ஃபர்ஸ்ட் ரீசன் பெயின் ரிலீஃப் சைக்கிள். சண்டை போடுறோம், அதுக்கப்புறம் வந்து அவன் ஹீல் பண்றான். அப்ப அந்த ஹீலிங் வரும்போது பிரெயினுக்கு நல்லா இருக்கும்ல, இதுதான்டா லவ் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறது. ஆனா அந்த ஆள் தான் நமக்கு ஹர்ட்டிங் கொடுத்துச்சின்னு லவ்ல இருக்கும் போது, அந்த ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கும் போது மைண்ட் யோசிக்கிறது கிடையாது. அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி நம்பிக்கிட்டே இருக்கிறது. நம்பர் 2 கெமிக்கல் அட்டாச்மெண்ட். நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு ரொம்ப கோவம் வரும்போது, ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் நிறைய ஹையா போகும். திரும்ப வந்து நம்மளை ஹீல் பண்றாங்க இல்லையா, அப்ப பண்ணும்போது ஆக்சிடோசினும் டோபமைனும் ஹைல போகும். இந்த 2 ஹார்மோனும் மிக்ஸா நமக்கு ஃபீல் ஆகும்போது இது ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கறதுனால டிஸ்ரெஸ்பெக்ட் சரிதான், அவன் ஹர்ட் பண்ணுவான் ஆனாலும் என்னை ஏத்துப்பான்ல, திரும்ப அவனே இன்னைக்கு வந்து மருந்து போடுவான்ல அப்படின்னு நம்மளே ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. 3வது கன்ஃபியூஷன் பாண்ட். ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா கன்ஃபியூஷனே இருக்காது, நல்ல ஹஸ்பண்ட், ஐம் லிவிங் அப்படின்னு போயிடலாம். ஆனா எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல கன்ஃபியூஷன் வருதோ, டவுட் வருதோ, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் சரியானு நம்மளே கணக்கிட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் யோசிங்க, உங்களையே பிரேக் பண்ற ஒருத்தரால உங்களை ஹீல் பண்ண முடியுமா? டைம் டு திங்க். பெயின் இஸ் நாட் லவ். ஈவன் அது அப்பாலஜிஸோட வந்தா கூட பெயின் இஸ் பெயின் ஒன்லி, அது லவ் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் they comfort you doesn't mean they didn't hurt you. பிரியா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்ப பார்த்தாலும் வேர்பல் அபியூஸ், மட்டம் தட்டி பேசுறது, இன்டைரக்டா குத்தி காட்டி பேசுறது, ஃபன்னுங்கிற பேர்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி பல விஷயம் இருந்தது. இது தப்புன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட, நீ ஏன் இதை டாலரேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எந்த வகையில என் ஹஸ்பண்ட் குறைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன், தண்ணி அடிச்சு வந்து என்ன அடிக்கிறானா, வேற யாராவது வச்சிட்டு இருக்கானா, எதுவுமே கிடையாது, அவ்வளோ நல்லவன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதுக்காகவா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்ற, ஊர்ல அவன்லாம் என்னெல்லாமோ பண்றான், அவனுக்கும் என் புருஷன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். சைக்காலஜில இதுக்கு பேரு லேக் ஆஃப் இமோஷனல் அவேர்னஸ். அதுக்கு ரீசன் நம்பர் 1, லிமிட்டட் டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட்.
நம்ம ஊர்ல டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கு லிமிட்டடா தான் வச்சிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கணும், அடிக்கணும், கத்தணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணா மட்டும்தான் அது டிஸ்ரெஸ்பெக்ட், அப்பதான் அது தவறு. சட்டுல ஒண்ணு இருக்கும், அது அங்க தவறே இல்லை. ஏன்னா அந்த அவேர்னஸே நம்ம ஊர்ல கிடையாது. இதனாலையும் தான் டிஸ்ரெஸ்பெக்ட்னு தெரியாமே அதை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது. நம்பர் 2, எமோஷனல் இல்லிட்ரசி. நிறைய பேர் கவுன்சிலிங் என்கிட்ட வரும்போது ஏன் நீங்க இதை இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா தெரியலையே மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இமோஷன்ஸை அவங்களாலே இன்னும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க. 3வது, கம்பேரிசன் ட்ராப். நான் சொன்ன மாதிரி அவன் அளவுக்கு என் புருஷன் ஒன்றும் மோசம் இல்லைல்ல, அவன் அந்த மாதிரிலாம் குடிக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறான், என் ஹஸ்பண்ட் அவ்வளோ மோசம் இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. எப்பவுமே வாழ்க்கையில நம்ம க்ரோ ஆகணும்னா நம்மளை விட மேல ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து தான் கம்பேர் பண்ணி ஓ நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம அவங்கள மாதிரி செய்யணும், நானும் வாழ்க்கையில மேல போகணும்னு யோசிக்கணும். என் புருஷனை விட கீழே இருக்கிற ஒரு புருஷனை கம்பேர் பண்ணிட்டு அவன் அளவுக்கு என் புருஷன் இல்லைல்ல, சோ மை ஹஸ்பண்ட் இஸ் குட் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா அது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும். 4வது, கிராஜுவல் எக்ஸ்போஷர். எப்பவுமே நம்மளோட டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த ஒரு சேட்னஸ், பெயின் எல்லாமே தம்முன்னு ஒரு நாள் அப்படியே பெருசா அப்படிலாம் வராது. இது ஸ்லோலி கிராஜுவலி ஆகும். அதனால அது நமக்கு அக்யூமுலேட் மைண்ட்ல ஆயிட்டு இருக்குன்னே நமக்கு ஃபீல் ஆகாம போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மாலா நமக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும் இல்லையா, எனக்கு இது பிடிக்கல, த வே யூ ஸ்போக், எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு தோணும் போதே நம்ம அதை ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு வெள்ளை சட்டையில ஒரு சின்ன ஸ்டெயின் இருந்ததுன்னா ஏன் எங்க அழுக்கா இருக்கு அப்படின்னு நம்ம அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கலாம். சட்டையே அழுக்கா இருந்தா நமக்கு எப்படி தோணும், சட்டையே அப்படிதான் பரவாயில்ல அப்படின்னு தோணிடும்ல. அந்த அளவுக்கு சட்டை அழுக்காற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. முதல்ல சின்னதா வரும்போதே அதை நம்ம கழுவ பார்க்கணும். காவியான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. காலேஜ் படிக்கும் போது நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒப்பீனியன்ஸ் நல்லா வச்சுப்பாங்க, நல்லா படிச்சாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங் உமனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கல்யாணம் முடியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே போகும்போது ஹஸ்பண்ட் இந்த ட்ரெஸ் போடாத, ஏன் நீ வேற ட்ரெஸ் போட, சுடிதார் போட, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாத, என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது நீ இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓ ஆமா சரி ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணாடியில பாக்குறாங்களாம் அவங்க பழைய காவியாவே இல்ல. ட்ரெஸ் வேறையாயிடுச்சு, பிஹேவியர் வேறையாயிடுச்சு, மைண்ட் செட் வேறையாயிடுச்சு. ஃபைனலி என்ன ஆயிட்டு அவங்களையே தொலைச்சிட்டாங்க. இப்படிதான் நடக்கும். இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஒன், கிராஜுவல் செல்ஃப் அபேண்டன்மெண்ட். நம்ம முதல்லயே நம்மளை தொலைச்சிட மாட்டோம், இது கிராஜுவலி நடக்கும், ஸ்லோவா இருக்கும், நமக்கே தெரியாம நடக்கும், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். நம்பர் 2, எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். நான் யார் அப்படின்னு கேட்டா என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் யார். அதாவது என் ஹஸ்பண்ட் வெளியே சொல்லுவாங்க என் ஒய்ஃப் யார் தெரியுமா, அவ இப்படி அவ அப்படி, அதுதான் நான். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நான் யார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்பர் 3, லாஸ் ஆஃப் இன்னர் வாய்ஸ். நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும், அது நம்ம கிட்ட சொல்லும் இது சரி இது தப்புன்னு. முதல்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் போதே நம்ம மைண்ட் நமக்கு சொல்லும் போதே நம்ம கேட்கணும். நம்ம கேட்காம விடும்போது கிராஜுவலி என்ன ஆகும்னா அந்த வாய்ஸே சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறோன்னு நம்ம மைண்டே நமக்கு சொல்லாம போயிடும், நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம போயிடும். 4வது பாயிண்ட், இமோஷனல் டிஸ்கனெக்ஷன். இப்படியே இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது சில பேர்கிட்ட கேளுங்களேன் எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கங்க, அதாவது நான் சந்தோஷமாவும் இல்லை நான் சேடாவும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் தான் அது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன எமோஷன்ல இருக்காங்கன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க நம்பாயி போயிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு தெரியாம அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கான்வாஸ், ஒரு பெரிய கான்வாஸ் ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயிண்டிங்கை நீங்க அழிச்சுக்கிட்டே வாங்களேன், கடைசியில என்ன ஆகும்னா ஒரு வெள்ளை கான்வாஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கும், அதுல கலர்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமா யாரோ அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அழிக்கும் போதே அதை நிப்பாட்டிடுங்க, இல்லைன்னா ஒரு நாள் நீங்களும் இது மாதிரிதான் வெள்ளை கான்வாஸ் மாதிரி எம்டியா இருப்பீங்க, நீங்களே தொலைச்சிருப்பீங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்டே பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனா அங்க நீங்க இருக்க மாட்டீங்களே. நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அடையாளத்தை லவ்ங்கிறது கொடுக்கணும். அந்த லவ் எப்போ நம்மளோட அடையாளத்தையே அழிக்குதோ அப்போ அந்த லவ் சரியா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒருத்தரை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் உங்களை இழந்துதான் அந்த லவ்வை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா அந்த லவ் சரியான்னு யோசிங்க. ஃபைனலா கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க,
எல்லாமே வேற வேற மாதிரி தெரியும். ஆனா இதோட ரூட் ஒண்ணு மட்டும்தான். யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப் வொர்த். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் போது அனுசரிச்சு போறீங்க, எங்க பேசணுமோ அங்க பேசாம இருக்கீங்க, எல்லாமே ஓகே. ஆனா இதோட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களை நீங்க தான் மிஸ்ட்ரீட் பண்ணிருப்பீங்கன்னு யோசிக்கணும். உலகம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு யார் தர்மா முடிவு பண்றா? உலகம் இல்ல, நீங்க தான் முடிவு பண்றீங்க. முதல்ல ரெஸ்பெக்ட் வேணும்னா அதை டிமாண்ட் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும், டிசைட் பண்ணணும், கேட்கணும். கேட்காம அது கிடைக்கவே கிடைக்காது. இன்னையில இருந்து நான் டிஸ்ரெஸ்பெக்ட ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவுல தான் உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்க லவ் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணப்படாம நான் வாழணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரே ஒரு விஷயம் யோசிங்க. எனக்கு என் குழந்தைய ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைய யாராவது இப்படி ட்ரீட் பண்ணா நான் ஒத்துப்பேனா ஒரு அம்மாவா? இல்ல தானே? அதே மாதிரி தான் என்னையும் யாரும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஐ எம் வேல்யூபிள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஸ்ட்ராங் விமென் ஆர் நாட் பார்ன், தே ஆர் பில்ட். ஆனா அதை நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். இன்னையில இருந்து நான் டிஸ்ரெஸ்பெக்ட அனுமதிக்க மாட்டேன். அன்னையில இருந்து தான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ சூஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.